ஹலோ நண்பர்களே, வணக்கம். தி பேட்டர்சன் ஹவுஸ் 3 ஜெனரேஷன்ஸ் குடியிருந்த ஒரு அருமையான வீடு. இந்த வீடை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டு ஓனர் பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். ஜார்ஜ் வாஷிங்டன் பேட்டர்சன் 1822ஆம் ஆண்டு பென்சில்வேனியா அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. கலிபோர்னியாவில் 1848 டு 1855 காலகட்டத்தில் ஒரு பெரிய கோல்ட் ரஷ், அதாவது தங்க வேட்டை நடந்திருக்கு. நிறைய மக்கள் பல பகுதிகளிலிருந்து வந்து இங்க தங்கத்தை தோண்டி எடுத்திருக்காங்க. கலிபோர்னியாவில் ஃப்ரீமண்ட் அப்படிங்கிற இடத்துல தங்கத்தை தேடி வந்தவர் தான் நம்ம பேட்டர்சன். அவர் நினைச்ச மாதிரி தங்கம் எதுவும் அவருக்கு கிடைக்கல. ஆனா வளமான நிலம் இங்க இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பகுதியில விவசாயத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுதான் இந்த வரலாறோட துவக்கம். நாளடைவில் அவரோட விவசாயம் வந்து ரொம்ப பெருசா வளர ஆரம்பிச்சது. இந்த வீட்டை சுத்தி இருக்கிற கிட்டத்தட்ட 6000 ஏக்கருக்குள்ள ஃபார்ம் அனிமல்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு மகா பெரிய விவசாய சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பியிருக்காரு பேட்டர்சன். அவரு இந்த எஸ்டேட்டுக்கு போட்ட பேரு ஆடன்வுட். இப்போ இது ஆடன்வுட் ஹிஸ்டாரிக்கல் ஃபார்ம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சிட்டி தான் இப்போ இந்த ஃபார்ம் ஹவுஸையும் இந்த நிலங்களையும் பராமரிச்சுட்டு வராங்க. இப்போ இந்த வீட்டோட உள்பகுதி எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னா இந்த வீடை சுத்திலும் காடு, ஆட்கூட்டமும் அதிகமா இல்ல அப்படிங்கறதுனால வீட்டுக்குள்ள போனதும் அது மாறிடுச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள கொஞ்சம் விசிட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்தாங்க. நம்மள வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ள போனதும் இதோட ஹிஸ்டரியை பத்தி சொல்லி தர்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாரு. இவங்களோட வீடு, இங்க யூஸ் பண்ணிருக்கிற ஃபர்னிச்சர், இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதுதான் பேட்டர்சன். அந்த பக்கம் இருக்கிறவங்க தான் அவங்க ஒய்ஃப் கிளாரா. இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க, ஹென்ரி அண்ட் வில்லியம். 2 ஆண் குழந்தைகள். அவங்க தான் இந்த பக்கம் பார்க்குற போட்டோல இருக்கிறவங்க. ஆரம்பத்துல ஒரு 2 ஸ்டோரி ஹவுஸா தான் இந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பேட்டர்சன் அவரோட மனைவி கிளாராவை இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா 1889ஆம் ஆண்டுல வந்து கிளாரா வந்து இந்த வீடை வந்து ரீமோல்டு பண்ணியிருக்காங்க. ஒரு கிராண்ட் விக்டோரியன் ஸ்டைல்ல வந்து இதை வந்து ரீமோல்டு பண்ணியிருக்காங்க. இப்பவும் இங்க வேலை பார்க்குற பணிப்பெண்கள் விக்டோரியன் டைம்ல அவங்க ஃபாலோ பண்ண ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை தான் ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் ஒரு டேபிள்ல ஒரு ஆல்பமும் நிறைய புகைப்படங்களும் வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாமே நம்மள அந்த காலகட்டத்துக்குள்ள கொண்டு போறது மாதிரி இருந்துச்சு. இதுல நிறைய பிக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விவசாய ரிலேட்டடா தான் இருந்தது. குறிப்பா அந்த அறுவடை டைம்ல நிறைய பிக்சர்ஸ் எடுத்திருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப அருமையா பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு அந்த ஆல்பத்துல. அப்புறம் பேட்டர்சன் விசிட் பண்ண ஒவ்வொரு இடங்கள், அங்க வச்சு அவர் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களுமே இந்த ஆல்பத்துல நிறைய இருந்துச்சு. பேட்டர்சன் கிளாரா மேரேஜுக்கு அப்புறம் இந்த வீடை வந்து ரீமோல்டு பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ 3 பெட்ரூம், ஒரு கெஸ்ட் அண்ட் ஃபேமிலி பேஷியோன்னு எக்ஸ்ட்ராவா 5 ரூம் எடுத்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1905 வந்து கிளாரா வந்து இந்த ஹவுஸை வந்து அவங்களோட மூத்த சன்னுக்கு கொடுக்குறாங்க. அவரும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்து தான் இதோட சைட் போர்ச், அப்புறம் வந்து பால்கனி, ஆரம்பத்துல இருந்து அந்த பழைய கிச்சனை தூக்கிட்டு மாடர்ன் கிச்சனை கொண்டு வந்து இந்த ஹவுஸோட லுக்கையே தனியா மாத்திட்டாங்க. இதுதான் மேல ரூம்ஸுக்கெல்லாம் போகக்கூடிய ஸ்டெப்பு. இது எவ்வளவு நேரத்துக்கு ஓப்பனா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு முன்னமே தெரியல. ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட்டா வந்தோம் அப்படிங்கிறதுனால டைம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கண்டிப்பா இதோட மேல போர்ஷன் வந்து இன்னொரு எபிசோட வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். ஜஸ்ட் கீழே மட்டும் தான் எங்களால பார்க்க முடிஞ்சது. ஹென்ரியோட போட்டோஸும் இந்த ஆல்பம் எல்லாம் பார்த்தோம்ல, இந்த 2 ரூமும் தான் கீழே இருக்கு. இது வந்து ஃபேமிலி அண்ட் கெஸ்ட் பேஷன் வந்து சொல்லப்படுது. மீதம் எல்லாமே மேல தான் இருக்குன்னு நான் நம்புறேன். இன்னொரு வீடியோல அதை டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்ம் ஹவுஸை சுத்தி இருக்கிற 1-2 அருமையான காட்சிகளை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்து ஒரு டேங்க் ஹவுஸ். இதே மாதிரி ஒரு டேங்க் ஹவுஸ் வந்து பேட்டர்சன் வந்து அந்த டைம்ல வச்சிருந்திருக்காரு. அவருடைய விவசாயம், ஒரு வீட்டு தேவைக்கான தண்ணி, அது மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற பில்டிங்ஸுக்கு எல்லாமே இந்த டேங்க் ஹவுஸ்ல இருந்து தான் தண்ணி வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஷெட்டுக்குள்ள எல்லாமே அந்த டைம்ல அவங்க விவசாயத்துக்காக, அவங்க டிராவலுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆயுதங்கள், அப்புறம் வந்து வண்டி, இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நிறைய மெமரிஸ் வந்து இந்த பகுதியிலையும் கீப் பண்ணி வச்சிருக்காங்க. செம்மறி ஆடுகள், மயில், முயல், அப்புறம் வந்து கோழிகள், இப்படின்னு கொஞ்சம் மிருகங்கள் வந்து இந்த சிட்டியோட மேல் நோட்டத்துல பராமரிக்கப்பட்டு வருது.
இந்த ரூம்லயுமே அந்த டைம்ல யூஸ் பண்ண அந்த ஆயுதங்கள் ஒன்று ரெண்டை பார்த்தோம். பேட்டர்சன் டைம்ல இருந்த பசு அது இறந்ததுக்கு அப்புறம் அதோட தோலை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து பத்திரமா கீப் பண்ணி வச்சிருந்தாங்க. பேட்டர்சன் டைம்ல ஒரு மிகப்பெரிய அறுவடை பூமியா இருந்த இந்த நிலங்கள் எல்லாமே இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸா ஒரு எஜுகேஷனல் சைட்டா வந்து மாற்றப்பட்டிருக்கு. நிறைய விசிட்டர்ஸ் ஹாலிடேஸ் அப்புறம் வந்து வீக்கெண்ட்லலாம் இங்கே வந்து வராங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளேயே ஒரு ட்ரெயின் ரைடும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்ரி தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணப்படுது. ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தண்டவாளங்கள் பேட்டர்சன் டைம்லேயே அமைக்கப்பட்டது. அதுக்கு தேவையான எல்லாமே ட்ரெயின் மூலமா இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ பார்க்குற இந்த ட்ரெயின் இங்க வர்ற விசிட்டர்ஸ் அவங்க ஃபன்னுக்காக உருவாக்குனது தான். அவ்வளவுதான். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.